வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம். ஓகேங்களா? சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். P/Q ஈக்குவல் டு 11 கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் P+Q டிவைட் பை P-Q கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு நமக்கு P வேல்யூ Q வேல்யூ தெரிஞ்சால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது ஈஸியாக போட்டுருவீங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இனிமேல் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கரெக்டாக நான் சொல்கிறத மட்டும் மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மைண்டில் போகிற கால்குலேஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. P/Q ஈக்குவல் டு 11 கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டரில் Pயோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு 11. அப்போ Qவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? சிம்பிள். P/Q ஈக்குவல் டு 11 கொடுத்துருந்தாங்கன்னா இதை நீங்கள் என்ன அசியூம் பண்ணிங்கன்னா 11/1 இப்படி தான் நீங்கள் அசியூம் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது Pயோட வேல்யூ 11, Qவோட வேல்யூ 1. ஓகேங்களா? Pயோட வேல்யூ 11, Qவோட வேல்யூ 1. ஸோ இதில் அப்ளை பண்ணுங்கள். 11 + 1 11 - 1. 11 + 1 என்னது? 10. 11 - 1 11 + 1 12. மிஸ்டேக் பண்ணாதீங்க. 11 - 1 10. 12/10 இது ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்குமா? I2 10, R2 12. ஸோ 6/5 இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இனிமேல் இந்த மாதிரி சமம் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே பார்த்து மைண்ட் கால்குலேஷனை சால்வ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன். P/Q ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்கேன். P+Q டிவைட் பை P-Q என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஆன்சரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ரிக்கில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.